ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன். இது நீங்க ஸ்நாக்ஸா மட்டும் இல்லைங்க, லஞ்சாவும் சாப்பிடலாம், டின்னராகவும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்தனப்பலாம், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற எக் ரோல் தான் நீங்க போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளா நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க, வீட்டுல எப்படி செய்யணும்னு பாக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நானு வெங்காயம், குடமிளகா, கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்ககிட்ட பேர் என்ன கேபேஜ் நீங்க எடுத்துக்கலாம். போட்டு நல்லா சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பேன் வச்சிருக்க, பேன்ல எண்ணெய் ஊத்திருக்கேன். இன்னும் நல்லா காஞ்சி வந்தானே நீளவாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், குடமிளகா, கேரட் போட்டுக்கிறாங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் ஹை ஃபிளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கலந்து வரும். நல்லா வெந்து வரும்போது லைட்டா உப்பு மட்டும் மேல போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிறேன். இது ஆறி வரட்டும். இதற்கிடையில நான் 2 முட்டையை உடைச்சு வச்சிருக்கேன். இதுக்கிடையில 2 முட்டையை நான் உடைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்க முட்டை எடுத்தா போதும். முட்டை நல்லா அடிச்சு சால்ட் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பேன் வச்சுங்க. பேன்ல முட்டையை நான் ஆம்லெட் மாதிரி ஊத்திடுறேங்க. மெலிசா கொஞ்சம் ஊத்தலாம், திக்கா ஊத்தலாம். உங்களுக்கு ஒரே ஒரு ரோல் பண்ண போதும் அப்படின்னு நினைங்களா, திக்காவே ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் திக்கா தான் ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. திக்கா நான் ஊத்திருக்கேன். நல்லா லைட்டா வெந்து வரும்போது மேல நான் ஆல்ரெடி சப்பாத்தியே போட்டு வச்சிருக்கேன். நீங்க சப்பாத்திக்கு பதிலா பரோட்டா கூட போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். சப்பாத்தி நான் ஆல்ரெடி கோதுமை மாவுல போட்டுதான் வச்சிருக்கேன் மெலிசாவே. இதை மேல வச்சு ஒரு பிரஸ் பண்ணிடுங்க. பிரஸ் பண்ணி திருப்பி போட்டுருங்க. இப்ப உங்களுக்கு ஆம்லெட் சப்பாத்தியோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். வந்தோடனே தட்டுல போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்ததையும் நான் போட்டு எடுத்துறேன். இதை மெலிசா போட்டிருக்கேன் பாருங்க இந்த ஆம்லெட்டை. இப்போ ஆம்லெட் வெந்து வரும்போது மேல சப்பாத்தி வச்சு திருப்பி போட்டு எடுத்துறேன். உங்களுக்கு இப்போ 2 ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளா முடிஞ்சிச்சுங்களா? இப்ப தட்டுல வச்சு இது மேல உங்ககிட்ட மயோனஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணல, வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். நீ டொமேட்டோ சாஸ் இருந்துச்சு இல்ல கெச்சப் எது இருக்கீங்கோ அதை லைட்டா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். அப்பதான் அவங்க சாப்பிடும் போது நல்லா கடிப்போட டேஸ்டா இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்க குடமிளகா, வெங்காயம், கேரட்டை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நடுவுல நீட்டா வச்சிருங்க. அழகா வச்சுட்டு இது மேல காரத்துக்கு பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். உங்ககிட்ட பெப்பர் பவுடர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா சில்லி ஃபிளேக் கூட போட்டுக்கலாம், குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு இருந்தா. மேல நானு ஒரேகனோ போட்டிருக்கேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, என்கிட்ட இருந்தது போட்டிருக்கேன். சில பேர் தேவைப்பட்ட லெமன் தூவி விடுவாங்க, நான் லெமன் ஊத்துறாங்க. இது நல்லா போட்டுட்டு இதை மாதிரி நல்லா ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிட்டுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்க ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த மாதிரி ரோல் பண்ணி லைட்டா கட் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும், சாப்பிட்டுருவாங்க. இது சாஸ் உள்ள இருக்கிறதால தனியா சாஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. தேவைப்பட்டா நீங்க கொடுக்கலாம். இது சிம்பிளா ஒரு 10 மினிட்ஸ் செஞ்சு முடிச்சிடலாங்க. சப்பாத்தி மட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா போதும். சிம்பிளான ஈஸியான எக் ரோல் தான் நீங்க போட்டிருக்கேன். இந்த வீடியோவும் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.